பெண்களுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். இது கணவன்மார்களுடைய கடமை. இன்றைக்கு யார் நல்ல உபதேசம் செய்கின்றோம்? சகோதரர்களே, அவனோட பாவத்துக்கு இணையவில்லை என்பதற்காக, அல்லாஹ் தடுத்த கட்டளைக்கு துணை போகவில்லை என்பதற்காக அவனை கோபித்துக் கொள்கின்றான். அவளுடன் வெறுப்பை காட்டுகிறான். அவனுடைய அசிங்கமான விடயங்கள் அனைத்துக்கும் அவள் இணைந்து விட்டாள். கொஞ்சம் நேரம் அவன் இன்பம் கண்டு திருப்தி அடைகிறான் என்றாலும் நிரந்தரமான துன்பம் இதில் இருக்கிறது. என்ற மனைவி எனக்கு சொந்தமில்லாதவளாக ஆகிவிடுவாளே என்பதனை கூட மறந்து விடுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வசியத் செய்தார்கள் மட்டுமில்ல, அவர்கள் நடைமுறையில படிப்பினையாகவும் திகழ்ந்தார்கள். வந்தாங்க ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார் அவள்? ஈமானுடைய பிறப்பிடம், குர்ஆன்ல ஒளிமயமாக்கப்பட்ட பெண், சூரத்து நூர்ல பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து 10 ஆயத்துகளின் ஊடாக அந்த ஈமானுடைய கருவூலத்துக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் செய்யும் உபதேசம். இதை நாங்க எங்களுடைய மனைவிமார்கள் துன்யாதாரிகளாக ஆகிவிட்ட காரணம் என்ன? அவர்களுக்கு என்ன உபதேசத்தை செய்தோம்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்த நேரம் அழுது கொண்டிருப்பவர்களை பார்த்து, மாத்துபுக்கி ஆயிஷா, ஆயிஷா ஏன் அழுகிறாய்? பதில் ஏதும் வெளியே வரவில்லை. மீண்டும் கேட்டார்கள். மௌனம் தான் பதில். அல்லது தேம்பி மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு துரீதீன அல்லஹு கபியமல் கியாமா. நீ என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறாய் இல்ல, ஆனாலும் முன்பு சொல்கிறேன், கியாமத்து நாள் அன்றும் நான் உன்னுடைய கணவனாக, நீ என்னுடைய மனைவியாக வாழ வேண்டும் என்றால் ஈயாக்கி, நான் உனக்கு உபதேசம் இல்ல, எச்சரிக்கை செய்கிறேன், எச்சரிக்கை செய்கின்றேன். வான் தஜ்லிஸல் மஜ்லிஸல் அக்னியா, வான் தஜ்லிஸ மஜ்லிஸல் அக்னியா. துனியா தான் சஞ்சம் என்று நிரந்தரமான முகாம் போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய, பெருமையுடைய மமதையுடைய, எங்களை விட்டால் ஆட்கள் இல்லை என்று பேசக்கூடிய செல்வந்தருடைய மஜ்லிஸ்ல உட்காராதே. தெளிவான சகோதரர்களே, ஆகிராவுடைய சிந்தனையை ரசூலுல்லாஹ் இப்படித்தான் வளர்த்தார்கள். செல்வந்தர்களை தூற்றல்ல என்றாலும் எந்த செல்வந்தனிடத்துல ஆகிராவுடைய சிந்தனை இல்லையோ, எவனிடத்துல பெருமை வார்த்தைகள் வெடிக்கின்றதோ, எவனுடைய நடைமுறைகள் மனிதர்களை துனியாதாரிகளாக ஆக்குமோ, அப்படியான செல்வந்தர்களோட உட்காராதே. இன்னைக்கு எங்களுடைய வீட்டுலையும் அதுதானே நடக்குது. எத்தனை தஹஜ்ஜுதுகளை நாசமாக்கி விட்டால், எத்தனை நாட்களின் குர்ஆன் திலாவத்துகளை கெடுத்து விட்டால், எத்தனை நஃபிலான வணக்கங்களை மறந்து விட்டால், ஆனாலும் அவள் எனக்கு முன்னால சிங்காரிக்க வேண்டும், அவளிடத்திலிருந்து நான் என்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு அழகான ஒரு பெண் கிடைத்திருக்கிறாள் என்று மற்றவர்கள் போற்ற வேண்டும், வெறுமனே நான் ஒரு தாம்பியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், என்ற மனைவி அனைவருடனும் சோஷலாக பழக வேண்டும். இதுதானே எங்களுடைய சிந்தனை. இப்படியா கொண்ட குடும்பங்களோட நீங்க தீனுடைய உறவை ஏற்படுத்த முடியும் என்றால் பலன்கள், அப்படி இல்லாவிட்டால் அவருடைய மஜ்லிஸ்ல கூட ஆயிஷா நீங்க உட்காரக்கூடாது. இரண்டாவது சொன்னாங்க, மறுமையில நான் உன்னுடைய கணவனாக, நீ என்னுடைய மனைவியாக வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய ஆடையை ஒட்டு போட்டு அணியும் வரைக்கும் நீ ஆடையை தைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனா இந்த கணவன்மார்கள் இந்த செக்ஷன் எடுத்துக்கொள்வாங்க. உங்களுக்கு இப்படித்தானே சொல்லப்பட்டு இருக்குது, நீங்க ஒட்டு போட்டு உடுக்கும் வரைக்கும் புதிய உடுப்பு தைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்குது. அது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விசேடமான உபதேசம். எங்களுடைய பெண்களுக்கு நாங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கேட்டு வந்த சஹாபிக்கு, நீ ஆடை அணிந்தால் அவளுக்கும் ஆடை அணிவிக்க வேண்டும். இவர் மட்டும் ஜண்டி பகைக்கு உடுத்துக்கொண்டு வலம் வருகிறார், இவர் மட்டும் கண்டறிந்ததெல்லாம் வாங்கி உடுக்கிறார், இவர் அங்க அழகு படைக்கிறாள், ஆனா மனைவிக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்த நாளை ஞாபகம் இல்ல. என்ன கடமையை செய்து விட்டாய்? நீ ஆடை அணிந்தால் அவருக்கும் ஆடை அணிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறாய். நீ
சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். நீ மட்டும் கல்யாண வீட்டுல ஒரு புடைய முழுங்கிட்டு வந்துட்டாய், ஆனா அவ வீட்டுல பசியில, அதுக்கு நீ ஒரு ஏற்பாடு செய்யும். இதுதான் கடமை. நண்பர்களோட அங்குமிங்கும் பயணம் போய் ஹோட்டல் வழிகளையும் மற்றும் ரெஸ்டாரண்ட்களையும் அமர்ந்து நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு வாராய், ஆனால் அவள் வீட்டுல ஒன்றும் சாப்பிடல. நீ போற இடத்துல எல்லாம் சாப்பிடுறாய். நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பாடு கொடு என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல வீணாக்கி விட்டு நீ உலகத்துல விழுந்தாலும் பிரகாசித்தாலும் அல்லாஹ் இடத்துல நலவு கிடைக்க மாட்டாது. வலா தல்ரிபு வஜ்ஹஹா, அவளுடைய முகத்துக்கு அடிக்காதே. இன்றைக்கு கண்ட மாத்திரத்துல கன்னத்தில் அறையும் கணவன்மார்கள் வாழ்க்கையில நஷ்டம் தான் அடைந்திருக்கிறார்கள், வாழ்க்கையில பிரச்சனையை தான் சந்தித்திருக்கிறார்கள். அவனுடைய கையில கோடி வந்து சேர்ந்தாலும் பரக்கத் செய்ய மாட்டாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட விளக்கத்தை வைத்துத்தான் சொன்னார்கள், என்ன குற்றம் இருந்தாலும் மனைவியுடைய கன்னத்துல முகத்தில் அடைக்காதே. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த கெட்ட பழக்கம், கெட்ட குணம் எங்களுடைய எத்தனையோ கணவன்மாரிடத்தில் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் வெறுமனே மதாவி கணவன்மார்கள், ரவுடியர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ரசூலுடைய ஹதீஸ் தெரியாத, ஹுஸ்னுல் முஆஷரா, நல்ல நடைமுறை தெரியாதவனுக்கு எனக்கு ஒரு திருமணம். இதனால் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கணும். உங்களுக்கு பலம் இருந்தால் தான் திருமணம் முடிக்கணும். அது முதலாவது பலம். அவங்களுக்கு நஃபகா கொடுக்கிற பலம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு சாப்பாடு குறைவில்லாம கொடுக்கணும். சகோதரர்களே, ஆனா எத்தனையோ நேரம் அவள் பசியில, இவன் கண்டறிந்த இடத்தில எல்லாம் உடைத்து விட்டு வருகின்றான். அதனை பற்றி கணக்கெடுப்பதே கிடையாது. பிள்ளைகளும் ஒரு புறத்துல, அல்லது இவன் கிடைத்த பணத்துல ரேஸ் புக்கில தலைக்கு 300 ரூபாய் அடிச்சுட்டு வாரான். 1000 ரூபாவுடைய சிட்டை எழுதி கொண்டு. கடிவான சகோதரர்களே, கபாபில் மறை இஸ்மன் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். தன்னுடைய பராமரிப்பு கீழே இருக்கக்கூடியவர்களை பசியில போன்ற ஒரு பாவமே போதும் நீ நரகத்துக்கு போறதுக்கு, நீ பாவியாகிறதுக்கு. இதை தவிர வேற எதுவும் தேவையில்ல. லைட் பில் அரியஸ், தண்ணி பில் அரியஸ் எல்லாமே துண்டிக்கப்பட்டு, ஆனால் இவன் அடிக்கிறான் தலைக்கு 1000 ரூபாய், 3 குதிரையும் புழும் என்று சொல்லி. கரிவான சகோதரர்களை கனவு காண்றான் பாயில இருந்து கொண்டு. நாளைக்கும் தோல்வி, அடுத்த நாளும் தோல்வி. ஹராத்துல இவன் எனக்கு சான்ஸ் இருக்குது என்கிறத எதிர்பார்க்கிறான். இங்க குடும்பம் நாசமாகி கொண்டு போகுது. இப்ப மனைவி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம விபச்சாரியாக மாறிவிடுகிற வரலாறுகள் ஏராளமா இருக்குது. அடுத்த வீட்டுல போய் திருடி கொண்டு வந்த மனைவிமார்கள் கேவலம் அடைந்தார்கள். மதாவியனே, ரவுடியனே, உன்னுடைய இந்த மோசமான நடைமுறையினால தானே. மதாவி ரவுடின்னு உங்களை பார்த்து சொல்லல, நான் பொதுவாக அந்த தலையங்கத்தை வச்சு சொல்கிறேன். கனிவான சகோதரர்களே, உணர்வோம். ஆசிரோகுன்ன பில் மாரூஃப், அவர்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க, நல்ல முறையில நடந்துக்கோங்க. அவங்களிடத்துல கெட்ட பழக்கங்கள் சிலது இருக்கலாம். வலா யஃப்ருக் முஃமினுன் முஃமினத்தன் இன் ரலிய மின்ஹா இன் கரிஹ மின்ஹா குலுகன் வரலிய மின்ஹா வரலிய மினல் ஆகர் சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளிடத்துல கெட்ட குணங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருந்தால் அதை மட்டும் பார். இன்றைக்கு அயன் பண்ண போயிட்டு தன்னுடைய கலிசான ஷர்ட்ட சுட்டுட்டாள் என்பதற்காக வேண்டி தலாக் கேட்டு வந்த கணவன்மார்களும் ஏராளம். நான் சொல்கிறேன், அப்படி என்றால் உனக்கு ஒரு டோபியண்ட மகள கல்யாணம் முடிக்க இருந்துச்சு, நீ ஏன் அவளை திருமணம் முடிச்சாய்? அவள் உனக்கு அயன் பண்ணி தருவதற்கு வரல. அந்த பண்ணின அக்ரிமெண்ட்ல அதுவெல்லாம் இருக்கல்ல. அங்க ரசூலா சொல்லவும் இல்லை. அதோட உனக்கு சமைத்து தர வேண்டும் என்பதற்காகவும் வரல. ஆனா எங்களுடைய விளக்கமே வேற. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் என்றால், எங்களுடைய வியர்வையை சிந்திக்கிறோம் என்றால், ஏன் அவங்களுக்கு ருசியாக இவளுக்கு சமைத்து போட முடியாது? ருசியாக சமைக்க தெரியல,
உம்மா வாப்பா அதை பழக்கவும் இல்ல. ஏதோ ஒன்னிடத்துல வந்துட்டாள் என்பதற்காக அந்த குணத்தினால் அவளை உனக்கு வெறுக்க முடியாது. வெறுக்கும் குணங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றார்கள். உன்னுடைய படுக்கையில வேறொத்தனுக்கு பங்கு கொடுக்கிறாளா, அந்த நேரத்துல வெறுக்கலாம். எந்த அளவுக்கு லானத் செஞ்சு வெறுக்கும் விளக்கங்களும் இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்றது தெரியுமா?